வணக்கம். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் வதக்கி விட்டுடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து கழுவி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். கறியும் 1 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி சேர்த்துக்காங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி சூப்பராக வெந்திருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். காயெல்லாம் வெந்துட்டு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நன்றி.